ஜென்சி அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த படத்தோட டைட்டிலே தவிர மீதி உள்ள விஷயங்கள் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதை வந்து ஆடியன்ஸும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற போது அதிலே பாதி வெற்றியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு சில சீக்வன்ஸ் அவங்க குறிப்பிட்டு சொல்லும் போது இல்லை இவங்க கனெக்டாக இருக்கா, இல்லை நான் கனெக்டே ஆயிருக்கும் நான் எதிர்பார்க்காத சீன்ஸ்லாம் நிறைய பேருக்கு ஒரு மிக்சடு ஒரு ஏஜ் குரூப்பாக பார்க்கும்போது வயசானவங்க மேற்கொண்டு சின்ன பசங்களும் சேர்ந்து இல்லை இந்த சீன்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் தொட்டுருச்சு, எனக்கு என்னால் ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சது, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படிங்கிற போது இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் பொருத்தமான ஒரு படமாக அமைஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த வீக்கெண்டும் எல்லா ஃபேமிலிஸும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமும் வேலண்டைன்ஸ் அன்னைக்கு லவர்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து இது இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இது வெறுமனே ஒரு ராம்காம் மெரிட்டின் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மெசேஜும் ஒரு சிந்தனையும் உண்டாக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பார்த்தவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தூக்கி போய் பாருங்கள். நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக எல்லா ஏஜ் ஆஃப் குரூப்புமே கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ. மூக்கி படம் உள்ளே வந்தது காரணமே அஜய் ப்ரோ தான். ஏன்னா மார்கனில் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இந்த படத்தில் எப்படி பண்ண போகிறாப்புல, அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு. விஜயாண்டி சாரோடைய ப்ரொடக்ஷன் வேறு. ஸோ எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா உண்மையே லவ்வுக்கு ரொம்ப பொருத்தமான நாள். ஏற்கனவே அந்த படத்தில் சொல்லியிருக்கேன், ஆக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணாப்புல. இந்த படத்தில் லவ் சப்ஜெக்ட்டுக்கு செம்ம பொருத்தமான நாள். எங்கே வேணாலும் கூட்டி போய் வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து எவ்ரி ஃப்ரேம் வந்து அவ்வளோ அழகு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே தனுஷா அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து முழுக்க 2K கிட்ஸுக்கும் ஜென்சி கிட்ஸுக்காண்டி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜாக போகுது. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கண்கலங்க வச்சிடுறாங்க. நிறைய மெசேஜ் சொல்கிறாங்க. ஒரு பிரேக்கப் அப்படின்னோடனே என்ன ஆகுது, ஒரு பிரேக்கப் சொல்கிறது, ஆசிட் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு பிரேக்கப் ஆன பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி வந்து மூவ் ஆன் பண்ணி போகிறது எப்படி, மூவ் ஆன் பண்ண பின்னாடி அது வந்து எவ்வளவா ஹார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுருக்காரு டேரக்டர். அந்த முயற்சியில் வந்து சக்ஸஸ் கூட ஆயிருக்காரு. படம் வந்து கண்டிப்பாக சார் டீசன்ட் வாட்ச். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு சார். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, எமோஷனலாக இருக்குது. உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு? இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஏஜ் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா டீசென்ட் வாட்ச் பார்க்கலாம். ஓகே, பர்ஃபார்மன்ஸாக எப்படி இருந்தது? பர்ஃபார்மன்ஸ் வந்து அஜய் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ விஜயாண்டி சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அதில் வந்து ஒரு ஜில்லே தானே, அதில் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாயபிளாக இருந்தது. என்ஜாயபிளாக நல்லா வந்து வீக்கெண்ட் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி யூத்துக்கு நல்லா ரிலேட் ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல லேக் ஏதாவது ஃபீல் ஆச்சா? இல்லை காமெடி எல்லாம் ஒர்க் ஆச்சா? சிரிப்பாக தான் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா குடும்பத்தோட படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம படம். பார்த்தீங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு சூப்பராக இருக்குது. படம் பாருங்க, ஜாலியாக இருங்க. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுதா இல்லை சும்மா ஆல்பம்க்கு? கரெக்டு தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆல்பம் சாங்ஸ் மாதிரி தான் போட்டிருக்காரு விஜயாண்டி சார். டியர் லவர் மாதிரி ஒரு சாங் இருந்தால் கூட படம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வரிகள் போட்டிருக்காப்புல. முன்னாடி ஆத்துக்குடி சாத்துக்குடின்னு போடாமல் ஏதோ ஒரு எளிமையான வரிகள், லவ்வுக்கு என்ன தேவையோ அந்த ட்ராக் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மியூசிக் வந்து இந்த படத்தில் ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உட்கார வச்சுருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். விஜயாண்டி சார் இருக்கிறதுனால ஓப்பனிங் நல்லா கிடச்சிருக்கு. அந்த ஓப்பனிங் கிடச்சி ரிப்ளேஸ் பண்ணி இந்த படம் மூவ் ஆகுமா, நல்லா எங்கேஜாக இருக்கா? ஒரு சீன் கூட அவர் வரல. ஒரு சாங்குக்கு மட்டும் அவர் வந்து ஆடிட்டு போகிறாரு. அதுதான் வழியாக. மற்றபடி விஜயாண்டி சாருக்கு இந்த படத்தில் சம்மந்தம் இல்லை. அவர் ஒரு தயாரிப்பாளர் தான் வர்றாங்க. படத்தில் விஜயாண்டி சார் கிடையாது. யார் விஜயாண்டி சாருக்கு வந்து ஆர்கன் படம் பார்க்க வரீங்கன்னா தோற்றுருவீங்க, ஃபெயிலியர். அதாவது என்ன செய்யுது, தப்பாயிரும். இது வந்து முழுக்க அஜய் தனுஷான படம். ஒரு நல்ல ஒரு இது. அந்த தனுஷாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனஸ்வர ராஜன் என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்களோ வித் லவ்வில் அப்படியே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த படத்தோடைய டைலாக் ரைட்டரு, அந்த படத்தோட கோ டைரக்டர் வந்து பண்ணாரான்னு தெரியாது. சீரியஸாகவே அந்த மாதிரி இருக்குது. லவ் ஹார்ட்டான சீனாக இருந்தாலும் சரி, பிரேக்கப் ஆன சீனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணி இன்னொருத்தரை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸில் வந்து அந்த பாண்டிங் மறுபடியும் ரீயூனியன் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்காங்க. ஸ்டோரி நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி. அண்ட் ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலியோட வரலாம். சூப்பர்.
ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க, புது டைரக்டர், ஆனால் நல்லா எல்லாமே நல்லா வந்திருக்கு. காஸ்ட்டும் நல்லா இருக்கு.